சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. ரொம்பவே டேஸ்டியான இந்த பெப்பர் ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி மிளகு வறுவல் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், லவங்கம் ஒரு 5-6 சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பெரிய வெங்காயம் 2, இதை வந்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ ரொம்ப நல்லா வதக்கிருக்கு. அடுத்ததான் இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. பச்சை மிளகாய் 2 நறுக்கியிருக்கேன். காய்ந்த மிளகாய் 3, இதையும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன். இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாட்டுக்கோழி 1/2 kg சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க. 1 கப் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது தேவையான அளவு. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்துருக்கு. ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக இது மேலே நறுக்கின கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. இதை வந்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.